everyone, welcome back to my channel. In this video, we are going to deal with dictionaries, not digital dictionaries. We are going to deal with the paper dictionaries. English language learn பண்ற எல்லாருமே ஆரம்ப காலத்துல எதை நம்மளுடைய ரொம்ப பெஸ்ட் கம்பேனியனா எதை வச்சிருப்போம் அப்படின்னா டிக்ஷனரியை வச்சிருப்போம். என்னுடைய ஆரம்ப கால என்னுடைய லேர்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா டிக்ஷனரி வச்சு தான். ஏன்னா எல்லாருக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட் நமக்கான அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்காது. எல்லா வேர்டுக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஈவன் நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கே தெரியாமல் இருக்கும். பட் நம்ம எப்போவுமே நம்மளுடைய கம்பேனியனாக என்ன வச்சுருப்போம் அப்படின்னா டிக்ஷனரி வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயுமே அது ஒரு முக்கியமான எந்த புக்கு இருக்கோ இல்லையோ டிக்ஷனரி கண்டிப்பாக இருந்துச்சு ஒரு காலத்தில். பட் இப்போது எல்லாருக்கிட்டையும் டிக்ஷனரி இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா டிஜிட்டல் டிக்ஷனரிஸ் ஃபோனில் டிக்ஷனரிஸ் பார்க்க ஆரம்பித்த உடனே நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னா டிக்ஷனரி வாங்குகிற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று, அது ஏன் தேவையில்லாத ஒரு சுமை, அது ஏன் தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரு 15 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் பேக்லாம் பார்க்கும்பொழுது டிக்ஷனரி யூசேஜ் ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. டிக்ஷனரி யூசேஜ் ஒரு இங்கிலீஷ் லேர்னிங்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய லாங்குவேஜ் லேர்னிங்கில் டிக்ஷனரியினுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணும் பொழுது, இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜை ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டிக்ஷனரியினுடைய பார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஹியூஜ். இந்த டிக்ஷனரி யூசேஜ் என்கிட்ட எப்போ டெவலப் ஆனிச்சு அப்படின்னா, எனக்கு புக்ஸ் ரீடிங் புக்ஸ் ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட்னு சொல்லலாம். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நினைவறிஞ்சு எனக்கு முதல்ல கிடைச்ச பர்த்டே கிஃப்ட் திருக்குறள் புக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதனால் ரீடிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு. எனக்கு செகண்டாக கிடைச்ச கிஃப்ட் என்னன்னு பார்த்தா ஒரு பாக்கெட் டிக்ஷனரி. அப்போல்லாம் இந்த பாக்கெட் டிக்ஷனரி அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்க்கலாம், நிறைய நமக்கு கிடைக்கும். அதுதான் கிஃப்டே பண்ணுவாங்க. அது குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. எல்லார் பேக்லேயும் ஒரு டிக்ஷனரி இருந்துகிட்டே இருக்கும். டிக்ஷனரி பார்த்து கேம்லாம் நம்ம நிறைய விளையாண்டுருப்போம். இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லு, அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லு அப்படின்லாம். பட் எனக்கு அப்படியே அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்கூல் எஜுகேஷனில் போகும்பொழுது நான் சயின்ஸ் குரூப். நான் லிட்ரேச்சர் பக்கம் டேர்ன் ஆனதுக்கு காரணமே என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர். அவர் நம்ம ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரில. பிகாஸ் ஹி வாஸ் அ ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. பட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அவரை ரிக்ரூட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த நார்ம்ஸில் ரிக்ரூட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு 5 ஸ்டாஃபுமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, 5 ஃபேக்கல்ட்டிஸுமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர்ஸாக, ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு அவர் ஒரு இங்கிலீஷ் ஃபெசிலிட்டேட்டராக, இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக அவர் கிடைச்சாரு. அவருடைய நேம் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த வண்டர்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வெளியில் வரல. ஏன்னா ஒரு காலேஜ் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் எந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் அதை என்ரூட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவருக்கு எப்படி அமைஞ்சதுன்னே எனக்கு தெரியல. பட் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எனக்காகவே அவர் அனுப்பப்பட்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் அந்த டீச்சர் ட்ரைனிங்கில் அவர் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ரிமார்க்கபிள் ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சொல்லியே நான் கேட்டிருக்கேன். ஹீ இஸ் நோ மோர். அவர் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். லாங்குவேஜ் பக்கம், லிட்ரேச்சர் பக்கம் என்னை டேர்ன் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய பார்ட் அவருடையது தான். இல்லைன்னா நான் சயின்ஸ் பக்கம் போயிருப்பேன். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் போகும்பொழுது எங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக அவர் கிடைக்கும் பொழுது ஃபெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு நமக்கு எங்களுடைய இங்கிலீஷ் சிலபஸ்லேயே டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் எடுக்கும்பொழுது ஃபெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். யார் ஒருத்தவங்க ஃபெனட்டிக்ஸை அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதில் ஒரு வெல்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் யாருக்கு கிடைக்குதோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன், ஆக்சென்ட், அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ
கம்பல்ஷனில் கூட அந்த ஃபெனட்டிக்ஸை எங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு அதனுடைய லேர்னிங்கை ரொம்ப ஒரு ஒரு ஆழமான ஒரு டீப் லேர்னிங்கை அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன வேர்ட் கேட்டால் கூட அந்த வேர்டை எங்களுக்கு எப்படி அதை எழுத சொல்லுவார் அப்படின்னா டிக்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். எவ்ரிடே டிக்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ கார் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஐ ஹாவ் டு ரைட் தட் வேர்ட் இன் அ ஃபெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் வித் இன் பிட்வீன் த ஸ்லாஷஸ். ஏன்னா ஃபெனட்டிக் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதே 2 ஸ்லாஷஸ்க்குள்ளே தான் அந்த ஃபெனட்டிக் ஸ்கிரிப்ட் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்கக்கூடிய டிஜிட்டல் டிக்ஷனரியில் 2 ஸ்லாஷஸ்க்குள்ள ஏதோ சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். லைட்டாக இங்கிலீஷ் லெட்டர்ஸையே ஒரு வேறு ஷேப்ஸ் வந்து மாற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் ஃபெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த ஃபெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க லேர்ன் பண்ணிக்கிறோமோ நம்ம எந்த ஒரு வார்த்தையுமே தவறாக உச்சரிக்க மாட்டோம். இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை வந்து நம்ம இது பரவாயில்ல, இது நம்ம சரியா சொல்லலாம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை என்ன பண்ண தவிர்க்க முடியாது. அது நிச்சயமா தேவையான ஒண்ணு. இந்த டிக்ஷனரி யூசேஜ் எனக்கு எப்படி அவர் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு டிக்ஷனரியை கம்பல்சரி கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணுவார். அந்த ஏஜ்ல அந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் பண்றது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணிக்குவோம் அப்படின்னா, ஏன் இப்படி படுத்துறாரு அப்படின்ற அளவுக்குலாம் போகும். ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அப்போ நாங்கள் அதை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் புவர் அப்படின்றத புவா அப்படின்பாரு. அந்த புவா அப்படிங்கிறத கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நேரத்தில் நாங்கள் சொல்லணும். அந்த உவ அப்படிங்கிற அந்த சவுண்டை மட்டும் என்ன பண்ணுவாருன்னா எங்ககிட்டேருந்து வாங்குவார். அதை நம்ம கோரஸாக ஒரு ஒரு 50 பேர் அதை கத்தும் போது எவ்வளோ இதாக இருக்கும். பட் அப்போக்கி ரொம்ப ஃபன் ஃபேக்டாக இருக்கும் நாங்கள் உவ உவ அப்படின்லாம் அதை சொல்லி. பட் அது எந்த அளவுக்கு எங்கிட்ட கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத யோசிக்கும் போது அதே மாதிரி டூர்னு சொல்லிட்டு இருந்திருப்போம் அப்பெல்லாம். பட் அது டுவர் நாட் டூர், தட் இஸ் டுவர் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த வாய்ஸ்லெஸ் இதெல்லாம் வந்து டு டு இந்த இடத்துல விரல் வச்சுக்க சொல்லிட்டு டு டு அந்த வாய்ஸ்லெஸ் இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் என்னெல்லாம் பயன்படுத்தினாரோ த எக்ஸாக்ட் டீச்சிங் மெத்தட் ஐ டூ ப்ராக்டிஸ் இன் மை கிளாஸ் ரூம். அவர் எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தன்னுடைய கிளாஸ் ரூமில் எங்களுக்கு கொடுத்தாரோ அதை தான் நான் இப்போ வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவர் வந்து ரொம்ப நம்பினார். இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் டீச்சராக தான் ஆகுவேன்னு முதல்ல நம்பின ஆள் அவர் தான். ஏன்னா நான்லாம் சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருந்தேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம யூஜி போகணும். அதுதான் நம்ம எந்த டீச்சராக ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பேத்தாக அது இருந்துச்சு. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுன்னு என்ன சொன்னார். பட் அந்த 2 years ஆஃப் அக்கஸ்டமிங் வித் ஹம், அந்த ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் என்கிட்ட வந்து ஒரு டிஃபரன்ஸை ஃபைண்ட் பண்ணவர் தான் என்னுடைய டீச்சர். ஸோ டீச்சர்ஸினுடைய ரோல் அப்படிங்கிறது நம்ம வந்து தட் இஸ் கிரேட். அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் எபிலிட்டியும் ஒரு டீச்சரால் மட்டும்தான் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச எல்லா டீச்சர்ஸுமே அப்படிதான். ஸோ என்னுடைய கிராமர்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு 9th 10th க்ளோரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து கிராமர் எடுத்தாங்க. அவங்க என்ன வழிமுறை பயன்படுத்தி எப்படி அந்த டேப்லர் கலம் யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் நான் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு டீச்சர்ஸ் அமையிறது அப்படிங்கிறது நான் வந்து கிஃப்டாக தான் அதெல்லாம் பார்க்குறேன். டிக்ஷனரி யூசேஜ்க்கு அவர் என்னை கம்பல்சரியாக வாங்கணும் அப்படின்னு சொன்ன டிக்ஷனரி என்னன்னா இந்த டிக்ஷனரி தான். இதனுடைய பேஜஸ், இதனுடைய கண்டிஷனை பார்த்தாலே தெரியும். யூ கேன் கெஸ் த ஏஜ் ஆஃப் திஸ் புக் வித் த கண்டிஷன் ஆஃப் திஸ் புக். ஏன்னா இது வந்து 2007 or 8 வாங்கினது. அப்போ வந்து அரௌண்ட் 600 இந்த புக்கு. இதை வந்து எங்கள் கிளாஸ் ரூம்லேயே ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் வாங்கியிருந்தோம். அவரும் அதை கம்பல் பண்ணி வாங்க சொல்லியிருந்தாரு. இந்த டிக்ஷனரியை கொடுத்துட்டு அவர் இதோட விட்டுறல. இந்த டிக்ஷனரி கூட ஒரு சிடி ஒன்று வரும். அதை வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் அப்போவுமே அது டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. எத்தனை பேர் டிஜிட்டல் டிக்ஷனரி யூஸ் பண்ணும்பொழுது, தட் மீன்ஸ் ஃபோனில் டிக்ஷனரி பார்க்குறீங்க, இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னு, அந்த வேர்டுக்கு மீனிங் எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை டைப் பண்ணி மீனிங் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ஷன் நினைக்கிறேன், அதில் மட்டும்தான் அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு என்னவோ அது வரும். சில சமயம் தமிழ் வேர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தங்கிலீஷில் அப்படியே அது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லும். அது வந்து டிரான்ஸ்லேஷன் கூட சொல்ல முடியாது.
அப்படியே அந்த வேர்டை வந்து தமிழ் படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா இம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குற மாதிரியானதும் இருக்குது. ஸோ டிஜிட்டல் டிக்ஷனரியையும் அதன் வழிமுறை சார்ந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த டிஜிட்டல் டிக்ஷனரியில் எத்தனை பேர் இந்த ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனை பார்த்துருக்கோம்? இன்னொன்று, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரியும். அதோட விட்டுருவோம். சரி, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பார்க்கும்பொழுதுமே எத்தனை பேர் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம்? எப்பொழுதுமே ஒரு வேர்டை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா வித் த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அந்த லேர்னிங் அங்கே நடந்துச்சு அப்படின்னா அந்த வேர்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளுடைய வேர்ட் ஸ்டாக்ல இருந்து பாசிவ் வெக்காபுலரிக்கு அது போகவே போகாது. ஆக்டிவ் வெக்காபுலரிலேயே அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம அதை சென்டென்ஸாக லேர்ன் பண்ணும்பொழுது. ப்ளஸ் அந்த வேர்டுக்கு பக்கத்தில் நவுன், வேர்ப் அப்படின்னு அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நோட் பண்ணியிருப்பாங்க. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம்? அதுக்கும் மேலே அந்த வேர்டுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1, 2, 3 அப்படின்னு. ஏன்னா மெனி மீனிங்ஸ், இந்த வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். அதை 1, 2, 3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அது வந்து ஆரிஜின்னு போட்டு ஒன்று இருக்கும். இந்த வேர்டு எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, இது எங்கேருந்து கிடைச்சது, இது ஆரம்ப காலத்தில் எங்கே பயன்படுத்தப்பட்டது, இல்லை புதுசாக காயின் பண்ண வேர்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது எத்தனை பேர் இந்த டிஜிட்டல் டிக்ஷனரி இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட் அதுக்கான டைரக்ட் தமிழ் மீனிங் பார்த்துட்டு அதோட முடிஞ்சு அதான் நம்ம டிக்ஷனரி. அதாவது அப்படிப்பட்ட யூசேஜ் தான் டிக்ஷனரி யூசேஜ்ன்னு நம்ம வந்து தவறாக நினச்சிட்டு இருக்கோம். அது டிக்ஷனரி யூசேஜே கிடையாது. அதுக்கும் மேலே இந்த பேப்பர் டிக்ஷனரி யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ப்ரொஃபஸர் இந்த டிக்ஷனரியை கொடுத்துட்டு இதை அப்படியே பாருங்க அப்படின்னு சொல்லலை, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். இது அப்போல்லாம் இப்போ கூட கலர் இது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு இதை பார்க்குறதுக்கு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் வளைஞ்சிருக்குல்ல, இதுக்கு கூட அதுக்கான ஃப்ரேஸை கரெக்டாக அவர் யூஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு புக்கு ரொம்ப பெரட்டி 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 அதனுடைய ஓரங்கள், அதனுடைய முனைகள்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா மடங்கி போயிருக்கும். அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, டாக் ஏர்டு கார்னர்ஸ். அதனுடைய கார்னர் பார்த்தீங்கன்னா நாயுடைய காது இப்படி மடிஞ்சு தொங்குது இல்லை, அந்த மாதிரி அதனுடைய ஓரங்கள்லாம் மடிஞ்சு இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டாக் ஏர்டு கார்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேஸுமே நான் எங்கேயுமே வேற யாரும் சொல்லியோ படிச்சோலாம் நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து யூஸ் பண்ணது, அதை அவர் எப்போ யூஸ் பண்ணாரு, 2007, 2008 எனக்கு யூஸ் பண்ணாரு. அப்படிதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த இரகுலர் வேர்ப்லேயே ஸ்லே, ஸ்லூ, ஸ்லெயின் அப்படின்ற அந்த ஒரு இரகுலர் வேர்பை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். ஸோ இந்த டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, ஒரு டிக்ஷனரியில் ஒரு வேர்டை நம்ம எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏல ஆரம்பிச்சு அடுத்து பி அப்படி இருக்கும். இப்போ இதே மாதிரி ஏலையே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இந்த ஏல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லையுமே எப்படி எக்ஸாக்ட் வேர்டு நமக்கு தேவையான வேர்டு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் அமையக்கூடிய எழுத்துக்களும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். இப்போ ஏல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னா முதல்ல எப்படி வரிசைப்படுத்திருப்பாங்கன்னா, ஏக்கு பக்கத்தில் ஏவே இருக்கக்கூடிய வார்த்தைகள், அடுத்தது ஏக்கு பக்கத்தில் பி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுக்கப்புறம் ஏ, பி, சி அப்படி வரக்கூடிய வார்த்தைகள், அதுக்கப்புறம் ஏ, பி, சி, டி இப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டே ஆல்ஃபபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வேர்டும் இருக்கும். அந்த சவுண்டுக்கு எப்படி இப்போ கார் அப்படிங்கிறதுக்கு ஏ போட்டு ஒரு கோலன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பிஆர்இ, ஏஎம்இ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இந்த வேர்டையே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம நோட் பண்ணலாம், நிறைய பேர் வந்து ஒரு வேர்டை வந்து ஐ ஃபெல்ட் தட் வாஸ் மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னென்னா, ஃபினான்ஷியலி அப்படின்ற ஒரு வேர்டை நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்பொழுதுமே நான் பார்த்துருக்கேன். பட் ஃபினான்ஷியலி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு இதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. இங்கிலீஷில் இப்போ டிஜிட்டல் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா விதமான மீனிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரிலேபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. நிறையா ஆர்டிகிள்ஸ் வந்து தன் கைக்கு வரதெல்லாம் கூட நிறைய பேர் எழுதுறாங்க. பட் ஃபோனில் இருக்கிறது, டிஜிட்டலாக நம்ம பார்க்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே உண்மையானது தான் அப்படின்னு நினச்சி நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. அதுக்கான ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், ரிலேபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு ரிலேபிள் சோர்ஸாக பார்த்துட்டு இதில் நான் தேடும்பொழுது ஃபினான்ஷியலி அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷனே கிடையாது, அக்கார்டிங் டு ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ். ஸோ எப்படிப்பட்ட ப்ரொனன்சியேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபைனான்ஷியலி, அதுவும் ஷியலின்னு சொல்லக்கூடாது, ஷலி தான், ஃபைனான்ஷியலி
அப்படி இல்லைன்னா ஃப ஃப இந்த ஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சவுண்டு ஃப ஃபைனான்ஷியலி சவுண்டு இல்லவே இல்லை. அதாவது ஃபீ இந்த ஒரு ஐ யூஸ் பண்ணுவோம்ல, ஃபினான்ஷியலி அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷனே இல்லை. பட் இதை வந்து மிரியம் வெப்ஸ்டர் அந்த மாதிரி எந்த யூசேஜில் எடுத்துக்கிறாங்களோ தெரில. பட் ஃபைனான்ஷியலி அப்படிங்கிறது ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொனன்சியேஷனை தான் நம்ம ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் சொல்லுவோம். அதுதான் ஆர்பி அப்படின்னு எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் போகும்பொழுது நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வந்து குட் லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியலி அப்படிங்கிறது தான் ரைட் ப்ரொனன்சியேஷன். அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஷியலி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த BREAME யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அது மேலே ரொம்ப தீராத ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ வித் திஸ் டிக்ஷனரி, அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி தொட்டோனையே என்னென்னமோ பறக்குதுன்ற மாதிரி பறந்துட்டு இருக்கேன். ஏன்னா பல நாளாக எடுக்கல அதனால. பட் இது எடுத்து இப்போ கண்ணு முன்னாடி வச்சிருக்கேன். இதனுடைய சைஸ்னாலே இது நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இதோட சைஸ் மாதிரி தான் இதோட வார்த்தம். இட் டேம் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேர்த்தை வந்து இன்கம்பேரபிள். இதனுடைய வேர்த் வந்து இன்கம்பேரபிள் அப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் டிக்ஷனரி தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிறத விட இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் போகணும். நம்மளுடைய டிஜிட்டல் டிக்ஷனரிலையும் பார்த்துருக்கலாம். ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 வேர்ட்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சினனிம்ஸ்ன்னு சொல்லி அதுக்கான ரிலேட்டட் 10 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கும் போது ரிலேட்டட் வேர்டு கூட அதை வச்சு லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்கலாம், அது கூடவே எக்ஸ்ட்ரா தெரியாத ஒரு வார்த்தையை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தையை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேர்னிங்லாம் அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வித் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்க. எனக்கு லிஃப்கோ டிக்ஷனரி மற்ற டிக்ஷனரி பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் மற்ற டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணதில்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கும் போது நான் வாங்கி பார்த்துருக்கேன். பட் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் யூஸ் பண்ண ஒருத்தவங்களுக்கு மற்ற எந்த டிக்ஷனரியும் ரொம்ப சாதாரணமாக தெரியும், எல்லா விஷயங்களும் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து ஆரம்ப காலத்தில் நான் பயன்படுத்தும் போது எனக்கு இது ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ இது இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர் நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்வான்ஸ் லேர்னர்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்குங்க, டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிக்ஷனரியை விட பேப்பர் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா, இட் இஸ் ஹெல்தி டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிக்ஷனரி மாதிரி ஒரு 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 வெரி குட் சோர்ஸ் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் லேர்னிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அவங்க சொல்கிற வேர்ட்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசி அப்படி நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது that will be temporary, that will not enroot deep in your heart, deep in your learning இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுடைய லேர்னிங் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா டிக்ஷனரி யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் ஐ do recommend Oxford Advanced Learners Dictionary. Try to use this. Thank you. I think it is useful. Let's meet in the next video.